பாகிஸ்தானிலிருந்து வந்த பயங்கரவாதிகள் 20 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஆனால் அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்தது, அவர்களுக்கான ஆடைகளை கொடுத்தது. இந்த இடத்தில் தாக்குதல் செய்ய வேண்டும், இல்லை இந்த இடத்துல ராணுவத்தினர் இருக்க மாட்டாங்க, இத்தனை மணி நேரத்திற்கு இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் துப்பு கொடுத்ததோ, அதை பொட்டிய திட்டம் தீட்டியதோ, நிச்சயமாக அது பாகிஸ்தானின் மூளையாக இருக்காது. அது பாரதத்தில் இருக்கிற அடிப்படைவாத பயங்கரவாதிகள் யாராவது நிச்சயமாக இருப்பார்கள். அவர்களை தேடி கண்டுபிடிப்போம். அது எந்த இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கு பழியாக அவன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இதற்கு பின்னணியில் யார் இருந்தாலும் அவர்களுடைய வேரோடு சேர்த்து கருவறுப்போம். அது நிச்சயமா மத்திய அரசு செய்யும். அதுல நீங்க ஜாதியோ மதமோ பார்க்க கூடாது. அவன் இஸ்லாமிய பெயர் இருந்தாலும் இந்த தேசத்திற்கு எதிராக, இந்து மக்களுக்கு எதிராக, இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பிற்கு எதிராக செயல்பட்டால் அவன் இஸ்லாமியனும் அல்ல, இந்த பாரதத்தின் பிள்ளையும் கிடையாது. அவன் ஒரு துரோகி. துரோகியை என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக மத்திய அரசு செய்யும்.